காலையில பள்ளிக்கு வந்ததிலிருந்து சாயங்காலம் வீட்டுக்கு போற வரைய எத்தனையோ முறை அந்த மணி ஓசையை கேட்கிறோம். அந்த மணி மின்சார மணி எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுல என்ன என்ன பாகங்கள் இருக்கு? அந்த மின்சார மணிக்கு மின்சாரத்தை கொடுக்கிறதுக்கான ஒரு மின்கலம், அந்த மின் காந்தத்தின் முன்னால அமைஞ்சிருக்க ஒரு தேனிரும்பு துண்டு, ஒரு மின்காந்தம், ஒரு உலோக வட்டு, இது எல்லாம் தான் அதுல செயல்படக்கூடிய முக்கியமான பாகங்கள். நம்ம மின்சாரத்தை கொடுத்தோம்னா அது ஒலி எழுப்புது. அது எப்படி செயல்படுது? காந்தம் என்றாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிற இரும்பு பொருளை தன் பக்கமா கவரக்கூடிய பண்பு அதற்கு இருக்கும். சாதாரண இரும்பு துண்டுக்கு அந்த பண்பு இருக்குமா? பிற இரும்பு துண்டுகளை அது இழுக்காது. அதே இரும்பு துண்டுக்கு கொஞ்சம் மின்சாரம் கொடுத்த பார்த்தா பிற இரும்பு துண்டுகளை கவரக்கூடிய பண்பை அது பெறுகிறது. இத்தகைய பண்பிற்கு நாம் மின்காந்த பண்புன்னு சொல்றோம். இந்த மின்காந்த பண்பு தான் ஒரு மின்சார மணியில செயல்படக்கூடிய முக்கியமான தத்துவம். மின்சாரத்தை செலுத்தும் போது காந்த பண்பை பெறுகிறது, மின்சாரம் நின்றவுடன் காந்தத்தன்மையை இழக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய காந்தத்துக்கு நம்ம மின்சாரத்தை செலுத்துறோம், முன்னால இருக்கக்கூடிய தேனிரும்பு துண்டை அந்த மின்காந்தம் இழுத்து ஒளியை எழுப்புகிறது. அந்த தேனிரும்பு துண்டானது ஒரு திருகியோடு இணைக்கப்பட்டுள்ளது. திருகி வழியாக மின்சாரம் பாய்கிறது. முன்னே நகரும் போது அந்த திருகியுடனான இணைப்பு துண்டிக்கப்படுவதால் மின்சாரம் தடைபட்டு மின்காந்தம் காந்த பண்பை இழக்கிறது. கவர்ந்து இருந்த அந்த தேனிரும்பு துண்டை விளக்குகிறது. ஈர்க்கும் போது சுத்தி உலோக வட்டில் தட்டி ஒரு ஒளியை எழுப்புகிறது. மறுபடியும் அந்த மின்காந்தம் தேனிரும்பு துண்டை இழந்து விடுவதால் தேனிரும்பு துண்டானது மறுபடியும் திருகோடு இணைப்பை பெற்று மின்சாரத்தை பெறுகிறது. மின்சாரத்தை பெறும் வேளையில் மின்காந்தமானது காந்தப்பண்பை பெற்று தேனிரும்பு துண்டை கவர்ந்து இழுக்கிறது, சுத்தி வட்டோடு ஒளி எழுப்புகிறது. இத்தகைய நிகழ்வு தொடர்ந்து நிகழ நிகழ நமக்கு ஒரு தொடர்ச்சியான ஒளியானது அங்கே உருவாக்கப்படுகிறது.